அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புகழ் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? குட்டி கதை கேளுங்க, குட்டீஸ் எல்லாம் கேளுங்க, சின்ன கதை கேளுங்க, சிங்காரமாய் கேளுங்க, நல்ல கதை கேளுங்க, நல்லவராய் வளருங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஒரு சின்ன குட்டி கதை தாங்க. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய வேப்ப மரம். அந்த பெரிய வேப்ப மரத்தில் ஒரு சின்ன குட்டி பையன் மரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகிறான். இவன் தேம்பி அழுகிறத இந்த வேப்ப மரம் பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னடா இப்படி அழுகிறானேன்ட்டு. உடனே டேய் தம்பி, ஏன்டா இப்படி அழுகிற அப்படின்னு வேப்ப மரம் கேட்டுச்சு. உடனே அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னைய யாருக்குமே பிடிக்கலை, அதனால தான் நான் வந்து அழுகிறேன். யாருக்குப்பா பிடிக்கல? யார் என்ன சொன்னா அப்படின்னு வேப்பமரம் கேட்குது. உடனே அவன் சொல்கிறான், நான் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன். காலையில் எங்கள் அம்மா எழுந்துடுறா, சீக்கிரம் ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல, எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணு, பல்லு விளக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க. எங்கள் அப்பாவா பாடமெல்லாம் எழுதிட்டியா, படிச்சிட்டியா அப்படின்னு விளையாடவே விட மாட்டேங்கிறாரு. அவர் என்னை திட்டுறாரு. ஸ்கூலுக்கு போனால் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியா, வீட்டு படம்லாம் எழுதிட்டியா, ஏன்டா எழுதிட்டு வரல, முளைக்கால் போடு அப்படின்னு டீச்சர் திட்டுறாங்க. பாடம் நடத்தும் பொழுது வெளியே என்ன வேடிக்கை அப்படின்னு வேற திட்டுறாங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அதான் இங்கே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். உடனே இந்த வேப்பமரம், இதுக்காடா தம்பி அழுகிற? சரி நீ என் இலையெல்லாம் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்குது வேப்பமரம். ஓ இலையா? வேப்ப இலையும் சாப்பிட்ருக்கேன், வேப்பங்காயும் சாப்பிட்ருக்கேன், வேப்பம்பட்டையும் சாப்பிட்ருக்கேன், எல்லாம் ஒரே கசப்பு, எல்லாத்தையும் மென்னுட்டு துப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த பையன். அப்போ என்னை எல்லாம் சாப்பிட்டுட்டு துப்பிட்டேங்கிறியே, ஆனால் சிலர் அதை சாப்பிட்றாங்க, பார்த்துருக்கியா? ஆமாம், சிலர் சாப்பிட்றாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க உடம்புல சில வியாதிகள் நோய்கள் இருக்கும். இப்போ என்னைய சாப்பிட்டாங்கன்னா அந்த வியாதி அந்த நோயெல்லாம் போய் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கசப்பாக இருந்தாலும் என்னை எடுத்துக்கிறாங்க இல்லையா, என்னை சாப்பிட்றாங்க இல்லையா? ஆமாம் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பா டீச்சர் சொல்கிறதா உனக்கு கசப்பாக இருந்தாலும் நாளைக்கு அவங்க சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிட்டீன்னா நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இன்பமாக இருக்கும்பா. ஓ அப்படி சொல்கிறீங்களா? இலை காய் பட்டை எல்லாம் கசப்பாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு அவங்க ஆரோக்கியமாக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி இன்றைக்கி இவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு கசப்பாக இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டேன்னா நாளைக்கு என் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இன்பமாக இருக்கும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் இந்த பையன். ஆமாடா கண்ணு, அதே தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டியே, நல்ல பையனாக புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லுது வேப்ப மரம். சரி சரி, நானும் இனிமேல் எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத பெரியவங்க சொல்கிறத டீச்சர் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், நல்ல பையனாக இருக்கிறேன், அப்போ தானே என்னுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆமாப்பா, சரி சரி, நான் இனிமேல் நல்ல பையனாக இருக்கிறேன், ரொம்ப நன்றி வேப்பமரம் அப்படின்னு வேப்ப மரத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக குதூகலமாக அவங்க அம்மா அப்பாக்க ஓடுறான் இந்த குட்டி பையன் முகில. புரியுதா? இப்போ இதிலேருந்து என்னங்க தெரியுது? இன்னைக்கு பெரியவங்க சொல்கிறது நமக்கு கசப்பாக தான் இருக்கும், ஆனாலுமே அதன்படி நாம் நடந்துக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கை இனிமையாக இன்பமாக இருக்கும். புரியுதுங்களா? நல்ல பிள்ளையாக இருப்பீங்களா? பெரியவங்க சொல்கிறத கேட்பீங்களா? நன்றி, வணக்கம்.